வணக்கம். சொல்லி வருகிறது வேலையில் நம்முடைய வியூவர்ஸ்க்கு இன்றைய வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும். சொல்லுங்க. டெய்லி இன்னைக்கு அதிமுக பொதுச் எடப்பாடியார் ஒவ்வொரு நாளும் அந்த தமிழக உரிமைக்காக குரல் கொடுத்து வருவார். இதுல பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு காரசாரமான அறிக்கை, அது மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பா அந்த அறிக்கை பேசப்பட்டிருக்காங்க. இப்போ மாண்புமிகு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஒரு சாமானியர் ஒரு நாடு ஆளுகிற போது அந்த சாமானியர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றத ஒரு நிரூபிச்சு காட்டினார். அப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய உரிமைக்காக அவர் எழுப்பிய அந்த உரிமை குரல் சட்டமன்றத்திலையும் சரி, மக்கள் மன்றத்திலையும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி ஆதாரத்தோடு பேசுவார். அவருக்கு ரொம்ப ஞாபக சக்தி, அபாரமான ஞாபக சக்தி. அம்மா அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் சரியான தரவுகளோட தான் ஒரு தகவலை அவர் அறிக்கை பார்ப்போம். அந்த தரவுகள் அது அம்மா கொடுத்த பயிற்சி. எடப்பாடியாருக்கு பயிற்சி, எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. ஆனா எல்லா மாணவர்களும் முதல் வகுப்புல பாஸ் ஆகுறது இல்லைல்ல. ஆனா எடப்பாடியார் அம்மாவுடைய மாணவரா முதல் வகுப்புல பாஸ் ஆகி முதல்வர் அரியணையில நிர்வாகத்தையும் சிறப்பாக நடத்த முடியுது. இன்னைக்கும் பட்டினட்டி எல்லாம் பேசுறாங்கன்னா அது 7.5% குடிமராமத்து திட்டம், அதெல்லாம் 11 மருத்துவக் கல்லூரி ஒரு ஆண்டுல கொண்டு வந்தது. அதே போல 6 புதிய மாவட்டங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற இது வாய்ப்பு இந்த அரசு நிலவிட்டுருக்காங்கல்ல அந்த இடங்களை கூட. ஆமா, இந்த கடந்த 5 ஆண்டுகள் கூட நாங்க சவால் விட்டு சொன்னோம், ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்க கொண்டு வாங்க. 5 ஆண்டுகள்ல ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரல. எய்ம்ஸ் கொண்டு வந்தாரு. ஆமா, பெரிய விஷயம். ஆமா, இதெல்லாம் மக்கள் நலனுக்காகத்தான் அவர் பாடுபட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவரை கடந்த தேர்தலில் மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மக்கள் வருத்தப்படுறாங்கல்ல, வேதனைப்படுறாங்க. மீண்டும் அவர் வரணும்னு நினைக்கிறாங்க. அது நமக்கு தெரியுது. மக்கள் மிஸ் பண்ணிட்டாலும் நல்லா தெரிஞ்சுக்க மோகன், எடப்பாடியாரை மக்கள் மிஸ் பண்ணிட்டாலும் மக்களை எடப்பாடியார் மிஸ் பண்ணல. நல்ல விஷயம். அதுதான் மிஸ் பண்ணல. அதுதான் அவருடைய அறிக்கையினுடைய சாராம்சம். அதுதான் அவர் தாய் உள்ளம்ன்றது. தாய் உள்ளம்ன்ற அந்த மனசு யாருக்கும் வராது. பொதுவா ஒரு நம்ம இவ்வளவு உழைச்சோம், இவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு அவர் குறைப்பட்டுக்கல. மக்களுக்கு நம்ம ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டினாலும் மக்களுக்கு சேவை செய்யணும். அதான் அம்மா நமக்கு கற்றுத் தந்த பாடம் அப்படின்ற அந்த கொள்கையுடைய லட்சியத்தினுடைய பிடிப்பு இருக்கு பாருங்க. அதை நம்ம உண்மையிலே பாராட்டணும். ஆனால் அது மக்களுடைய கவனத்துக்கு இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் இன்னும் கொண்டு போய் சேர்க்கலையோன்ற கவலை தான் நம்மளை போன்ற சாதாரண தொண்டர்களுக்கு இருக்கிறது. அந்த வேலையை துள்ளி வருகிறது வேலையில் முடிந்த அளவு நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போவோம். அது நேற்று நீங்கள் கேட்டிருக்கிற அந்த அறிக்கையுடைய சாராம்சம் என்னன்னா, விலை மதிப்பற்ற உயிர்களுக்கு விலை பேசும் தாவேக அரசு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்அப் டெத் ஒன்று நடக்குது. அது ஈரம் காயறதுக்குள்ள நாகர்கோவில் கன்னியாகுமரியினுடைய லாக்அப் டெத்தில் ஈரம் காயறதுக்குள்ள சென்னை புழல் சிறையில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. இப்போ இவங்களுக்குலாம் என்ன செய்யறாங்க தாவேக அரசு? உடனடியா அவங்களுக்கு நிவாரணன்ற பேர்ல அதை மூடி மறைக்கிறதுக்கு சொல்றீங்க. திசை திருப்புறது தானே, அவங்க வாயை அடைக்கிறது தானே அரசுக்கு எதிராக. ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, ஸ்டாலின் சார் எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதி தான் வேண்டும். நீதி தான் வேணும். இப்ப எல்லாரும் நீதி தான் கேட்கிறாங்க அவங்க. ஆனா இவர் நிதி கொடுக்குறாரு. அதுதான் நீதி இல்ல, நிதி. அவர் சாரி கொடுத்தாரு, இவர் நிதி கொடுக்குறாரு, ஆனா நீதி கிடைக்கல. அதைத்தான் நம்மளுடைய மாண்புக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, விலை மதிப்பற்ற உயிர்களுக்கு உயிரே உன் விலை என்ன என்று கேட்டு பணத்தை வாரி இறைத்து அப்பாவிகளின் வாயை அடைத்து விடலாம் என்ற எண்ணம் ஆட்சிக்கு வந்த 60 நாட்குள்ளே ஒரு முதல்வருக்கு வந்துள்ளது மக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தி. அந்த உணர்வை நம்ம மதிக்கணும். கோடிகளில் பணம் பெற்றோம். அடுத்த இதுல சொல்றாரு,
கோடிகளில் பணம் பெற்றோம், கொடுத்த கால் சீட்டுப்படி நடித்து கொடுத்தோம், படம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் நமக்கு எந்த நஷ்டம் இல்லை என்று உச்சத்தை தொட்ட நடிகர் ஒருவர் உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டு கொக்கரிப்பது போல் அல்ல ஆட்சி நடத்தும் முறை என்பதை முதல்வர் விஜய் உணர வேண்டும். அப்ப இது நமக்கு என்ன உணர்த்தது? ஒரு முன்னாள் முதல்வரா தான் பெற்ற அனுபவங்கள்ல நீங்க இதை நடிகராக இருந்து கால் ஷீட் கொடுத்து அதுக்கான நீங்க கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு அதுக்கு வருமான வரி கட்டுறீங்களோ கட்டலையோ அது மத்திய அரசு உங்களுடைய பிரச்சனை, அது மக்கள் பிரச்சனையும் கூட. ஆனாலும் அரசு நடத்துகிற முறை என்பது அப்படி அல்ல அப்படின்றத அவர் சொல்லிட்டு அப்படி ஒரு நிறைவு செய்கிறார் பாருங்க. மாற்றத்தை வேண்டி தங்களது வீட்டில் உள்ள குழந்தைகளின் பேச்சை கேட்டு வாக்களித்த மக்களுக்கு மாற்றத்தை தராவிட்டாலும் பரவாயில்ல, ஏமாற்றத்தை தராத வகையிலாவது ஆட்சி நடத்துவீங்களா விஜய் அவர்களே அப்படின்னு நெத்தில அரைஞ்ச மாதிரி. மாற்ற வேண்டாம், ஏமாற்றத்தை தரனாலும் பரவாயில்ல, ஏமாற்றத்தை தராமாவது இந்த ஆட்சி நடக்குமா அப்படின்னு பசுமரத்து ஆணி அறிஞ்ச மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா கூட ஆமா அந்த மாற்றம்ன்றது இந்த ஜனநாயக படத்தை அந்த விமர்சனம் அப்படிதான் போகுது. ஆமா ஆமா நீங்க ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க. அதுல பாத்தீங்கன்னா அதை கொண்டாடணும்னு பொதுச் செயலாளர் தாவேக கட்சியுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் புஷி சொல்லியிருக்காரு. அவர் புஷி குஷியா இருக்காரு ஜனநாயக படம். மக்கள்லாம் குஷியா இல்லை, இருந்தாலும் குஷிப்படுத்துங்கன்னு தாவாக்காவுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒருவேளை அரசு விடுமுறை விட்டாலும் விடுவாங்க. அது என்னன்னா அவங்க தானே நாடு அவங்கது, நாடும் அவங்கது, காத்து தாவேக்கா பக்கம் வீசுது, அதனால அப்படி சொன்னா. இப்ப இந்த இதுல நம்ம பார்த்தோம்னா நாகர்கோயில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைது ஒருவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளார். அவரை சிறைக்காவலர் கொடுமைப்படுத்தி சாகடித்தார்கள் என்று அவரது குடும்பத்தினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தாவேக அமைச்சர்கள் சிலர் போய் அந்த குடும்பத்தினரை விலைபேசி சமாதானப்படுத்த முயன்று தோற்றிருக்கிறார்கள். அமைச்சர்கள் தருவதாக சொன்ன நிவாரண நிதியும் உதவியும் அவர்கள் பெற மறுத்ததாக செய்திகள் இருக்கிறது. இதே போல சென்னை புழல் சிறையிலும் விசாரணை கைதி ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்து உள்ளதாக செய்திகள் வருகின்றன. அவரது உறவினர்களும் நீதி கேட்டு போராடி வருகின்றனர். அவர்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் விலை பேசி வருகிறார்கள். அப்ப இதுல ரெண்டு இன்சிடென்ட்லயும் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று கேட்ட விஜய் அவர்கள் இப்போது நீதியை கொடுக்காம நிதியை கொடுக்க முன்வருவதை அந்த வீட்டில் குடும்பத்தார்கள் உறவினர்கள் மறுத்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க என்ற செய்தியை தான் அழகா உயிரே உண்மையில என்ன அப்படின்னு நச்சுன்னு பஞ்சு டைலாக் நமக்கு பேச தெரியாது நம்மளுடைய எடப்பாடியாருக்கு. ஆனால் நாட்டு நடப்பை நயமாக சொல்றதில்ல, நலத்திட்ட நாயகரான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்று சொல்லி துள்ளி வருகிற வேலையில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட மக்கள் அக்கறை உள்ள அந்த அறிக்கையை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கிறோம். நிச்சயமாக இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மக்களுக்கு பயனளிப்பதாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.